தேனி மாவட்டத்தில் தன் கார் மீது மோதி விபத்தை ஏற்படுத்திய தனியார் பேருந்தை வீட்டிற்கு கடத்திச் சென்ற ஆயுதப்படை காவலர் கைது செய்யப்பட்டுள்ளார். பேருந்து கடத்தலுக்கு விபத்துதான் காரணமா? பேருந்தை கடத்திச் சென்றதற்கு ஏற்கனவே தனியார் பேருந்து நிறுவனத்தால் ஏற்பட்ட நஷ்டம்தான் காரணம் என குற்றம் சாட்டியுள்ளார் ஆயுதப்படை காவலர். பேருந்து கடத்தல் பின்னணி என்ன? தேனி மாவட்டம் ஆண்டிபட்டி அருகே உள்ள டி பொம்மிநாயக்கன்பட்டியைச் சேர்ந்தவர் ஆயுதப்படை காவலர் கதிரேசன். இவர் தனது இனோவா காரில் கடந்த ஞாயிறு மாலை தனது ஊரில் இருந்து குடும்பத்தினருடன் தேனி நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது டி சுப்புலாபுரம் பிரிவில் மதுரையில் இருந்து கம்பம் நோக்கி வந்த தனியார் பேருந்து எதிர்பாராத விதமாக கதிரேசனின் காரின் பின்பக்கமாக மோதியது. இதில் காரின் பின்பகுதி சேதமடைந்ததால் ஆத்திரமடைந்த கதிரேசன் பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். தனது ஊர்க்காரர்கள் சிலருடன் சேர்ந்து பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை சரமாரியாக தாக்கியதாக கூறப்படுகிறது. பேருந்தில் இருந்த பயணிகளை கீழே இறக்கிவிட்ட அவர் பேருந்தை தனது ஊரான டி பொம்மிநாயக்கன்பட்டிக்கு எடுத்துச் சென்றுள்ளார். இதுகுறித்து ஆண்டிபட்டி காவல் நிலையத்தில் ஓட்டுநர் அழகுராஜா புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் டி பொம்மிநாயக்கன்பட்டிக்கு சென்ற போலீசார் தனியார் பேருந்தை மீட்டு ஆண்டிபட்டி காவல் நிலையத்திற்கு கொண்டு வந்தனர். மேலும் கதிரேசனின் இனோவா காரையும் பறிமுதல் செய்தனர். பேருந்தை சரிபார்த்தபோது அதில் சிசிடிவி கேமராக்கள், ஹார்ட் டிஸ்குகள், ஒலிபெருக்கி, டிவி உள்ளிட்ட பொருட்கள் திருடப்பட்டிருந்தது தெரிய வந்தது. இதுகுறித்து பேருந்து ஓட்டுநர் கொடுத்த புகாரில் ஆண்டிபட்டி காவல்துறையினர் கதிரேசன் மற்றும் சிலர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். நான் வந்துட்டு இருக்கும்போது வண்டி என்னைய பார்த்துட்டு சல்லுன்னு உள்ளே விட்டாங்க. உள்ளே விட்டதுன்னா என்னோட பேசஞ்சர் அதிகமாக கீழே விழுந்துருவான்ற கவனத்தில் நான் பிரேக் அடித்ததில் அவங்களும் நிப்பாட்டினால வண்டி போய் பின்னாடி இடிச்சதுனால நான் சரி காரில் இருக்க ஏதோ ஆகி போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் இறங்கி போய் பின்னாடி போய் பார்க்கும்போது அவங்க என்னை சரமாரியாக அடிச்சிட்டாங்க. நல்ல போதையில் வர இருந்திருக்காங்க அந்த காரில் இருக்கவங்க. காணா போனதில் என்னென்னா கேமரா எங்களுக்கு கேமரா ஃபுட்டேஜ் எப்பயுமே ஹார்டிஸ்க் வச்சுருப்பாங்க சார். அது போயிருக்கு. உள்ள ஒரு ஆம்பு புதுசாக இப்போ செட் பண்ணி வச்சுருந்தோம், அதுவும் போயிருக்கு. டிவி போயிருக்கு. அவர் மேலே ஒரு ஸ்டெப்னி வச்சுருந்தா ஸ்டெப்னி ஒன்று போயிருக்கு. 2 இருந்ததில் ஒன்று போயிடுச்சு சார். கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் சார். கதிரேசனுக்கு ஆண்டிபட்டி மதுரை சாலையில் கோழிப்பண்ணை ஒன்று உள்ளது. கடந்த மே மாதம் 10ஆம் தேதி இதே தனியார் நிறுவனத்தைச் சேர்ந்த பேருந்து ஒன்று கதிரேசனின் கோழிப்பண்ணைக்குள் புகுந்துள்ளது. இதனால் பண்ணையில் இருந்த 50ற்கு மேற்பட்ட கோழிகள் உயிரிழந்ததோடு பல லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. 1.5 லட்சம் ரூபாய் விபத்து இழப்பீட்டு கேட்டும் பேருந்து நிறுவனத்தினர் தர மறுத்ததால் ஆத்திரத்தில் இவ்வாறு செய்ததாக கதிரேசன் விசாரணையின் போது தெரிவித்துள்ளார். கதிரேசனை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். துறை ரீதியான நடவடிக்கைக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது. கதிரேசனின் மனைவி அளித்த புகாரில் பேருந்து ஓட்டுநர் மீதும் ஆண்டிபட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர்.